ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோல உங்க பர்சனோட சேனல்டு மெசேஜ் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன மறைக்கிறாங்க அதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ இது கலெக்டிவ் ரீடிங், பைல் செலெக்ஷன் கிடையாது. ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. அவங்க உங்ககிட்ட சொல்ல வர்ற மெசேஜ் என்ன, யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க, யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மெசேஜ் கொடுக்குறாங்களா இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி, அதையும் நம்ம பார்க்கலாம். உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க, உங்க பர்சன் நேம ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, இப்ப சுச்சுவேஷனை வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை சரி பண்ணணும், ஏன்னா ரொம்ப மிஸ்ஸா போயிட்டு இருக்கு, ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு. சோ இத வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எஸ் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ரெண்டு பேரும் சைலண்டா இருக்கீங்க. ரெண்டு பேரும் சைலண்டா இருந்தாலும் நீங்க உங்க பர்சனோட சைலன்ஸ வந்து அழகா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களோட சைலன்ஸ நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க, கோபமா இருக்கீங்களா, இல்ல என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்ல இருக்கீங்க, உங்க பர்சன் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே பேசிக்கிறது இல்ல, சைலண்டா போயிட்டு இருக்கு. எஸ், ரொம்ப சைலண்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ நீங்க இப்ப வந்து இதுல என்னன்னா, இந்த சைலண்டா போற இந்த டைம்ல வந்து அவங்க ஒரு டீப் கனெக்ஷன் வந்து உங்ககிட்ட ஃபீல் பண்றாங்க. ப்ராபப்ளி நீங்களும் அதை ஃபீல் பண்ணலாம். ரெண்டு பேருக்குள்ளயுமே தான் எனக்கு இது தெரியுது. சரிங்களா? ரெண்டு பேருமே ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா இந்த சைலண்டா இருக்கிற இந்த மொமெண்ட்ல வந்து நீங்க நிறைய புரிதல் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, அதை அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ ஒரு சம் ஸ்பெஷல் கனெக்ஷன் உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங், ஒரு டீப் கனெக்ஷன் வந்து அவங்க நல்லாவே ஃபீல் பண்றாங்க. இந்த பிரிவு வந்து அவங்களுக்கு அது நல்லாவே வந்து புரிய வச்சிருச்சுன்னு சொல்லலாம். எஸ், இப்ப யூனிவர்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா, யூனிவர்ஸோட மெசேஜா நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த பர்சன் சொல்ல முடியாது, சில பேரோட இந்த ரிலேஷன்ஷிப் வச்சே சில பேர் வந்து உங்ககிட்ட கேம் பிளே பண்ணிருக்கலாம், இல்ல இந்த பர்சனாவே இருக்கலாம். இவங்களோட உண்மையான மோட்டிவ் என்ன, இது வந்து நெகட்டிவா தான் நீங்க எடுத்துக்கணும்னு கிடையாது. ஒரு பர்சனை பத்தி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ரிலேஷன்ஷிப்ல இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன ஹெல்ப் பண்றாங்களா, இல்ல நமக்கு ஏதாவது நெகட்டிவா ஏதாவது கேம் பிளே பண்றாங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தா சில விஷயங்கள் அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்ட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா காமிக்க போகுது வெரி சூன். ஏன்னா ஃபெதர் வேற இருக்கு, ஃபெதர் பாக்குறீங்களான்னு பாருங்க. சோ ஃபெதர் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட நிறைய உண்மைகள் வந்து உங்களுக்கு தெரியாம, இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின சில சீக்ரெட்ஸ், இல்ல சில பேர் வந்து மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டுதான், அப்படிங்கிற மாதிரி நீங்க ரெசனேட் எடுத்துக்கோங்க. இதுல உண்மையான நோக்கம் என்ன, சில நல்ல நோக்கமாவும் இருக்கலாம். உங்க பர்சனை பத்தி கூட உங்களுக்கே சந்தேகம் இருக்கலாம், இவங்க உண்மையிலேயே நம்மள லவ் பண்றாங்களா, ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு. அது கூட உண்மையா அப்படிங்கிற அந்த நோக்கம் வந்து யூனிவர்ஸ் வந்து கூடிய சீக்கிரமே வெரி சூன் உங்களுக்கு தெரியப்படுத்த போகுது, சர்ஃபேஸ்க்கு வரப்போகுது. இப்போ உங்க பர்சன் சில சீக்ரெட்ஸ் மறைக்கிறாங்க. நீங்களுமே நிறைய விஷயத்த யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல உங்க ரிலேஷன்ஷிப் பத்தியோ, இல்ல உங்க லவ் பத்தியோ, இல்ல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நீங்க யார்ட்டையாவது ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஷேர் பண்ணாம சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது. உங்க பர்சன்டையுமே வந்து இப்போ உங்க பர்சனுமே வந்து சில சீக்ரெட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களும் அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இதுக்கு வந்து இப்ப வரல. சரி, அவங்க சொல்ல வர மெசேஜ் என்னன்னு பாக்கலாம். உங்க பர்சன் என்ன சொல்ல வராங்க. உங்ககிட்ட நான் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன், என் மனசுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இப்ப அதுக்கு சுச்சுவேஷன் சரியில்லை. ஃபர்ஸ்ட் நான் இந்த சூழ்நிலையை சரிப்படுத்தணும். உனக்கும் எனக்கும் வந்து நிறைய டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, நிறைய பெரிய பிரிவாயிருச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சைலண்டாவே போயிட்டு இருக்கு. இந்த சைலண்டா இருக்கிற இந்த சைலன்ஸை வந்து நான் பிரேக் பண்ணணும், இதை வந்து உடைக்கிறது வந்து என் கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சொன்ன மாதிரி சில விஷயங்கள் வந்து வெளியில தெரிய போகுது, வெளியில வெளிச்சத்துக்கு கண்டிப்பா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிதான் யூனிவர்ஸ் சொல்றாங்க.
இந்த வீடியோ பாக்குறதுல இருந்து உங்களுக்கு நிறைய குழப்பங்கள், இதுக்கு முன்னாடி நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும், நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும். அதுக்கு எல்லாமே கூடி சீக்கிரம் ஒரு ஆன்சர் வந்து யூனிவர்ஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க பர்சன் அவங்க மனசுல இருக்கிறது எல்லாமே வந்து சொல்ல போறாங்க. இத்தனை நாள் வந்து ரொம்ப பிராக்டிக்கலா அவங்க லைஃப் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு புரிதல் வந்துருச்சு. நீங்க எவ்வளவு முக்கியம், நீங்க அவங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவை, நீங்க இல்லாம அவங்க வாழ்க்கையில எதுவுமே கிடையாது, நீங்க தான் அவங்க வெளிச்சம், எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நல்லதோ கெட்டதோ எதுனாலும் நீதான் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காங்க. சோ நிறைய வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பாட்டம் டெக்ல எஸ், இப்ப நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சூழ்நிலை வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. மோசமா இருக்கு மீன்ஸ் ரெண்டு பேருக்குள்ளயுமே வந்து பேசினாலும் மறுபடியும் பிரச்சனை வரும். இது வந்து ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் முடிவுக்கு வர மாதிரியான ஒரு கனெக்ஷன் மாதிரி உங்களோட தெரியல. அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியல. நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அப்படியே நீங்க பேசினாலும் அது மறுபடியும் வந்து ப்ராப்ளம்ல கொண்டு போய் விடுற மாதிரிதான் இருக்கு. ஒரு சொல்யூஷனுக்கு வந்து கிடைக்கிற மாதிரியான இப்ப சூழ்நிலை சரியில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்த மாதிரி இருக்கு. சோ அவங்களுக்கு இப்ப வந்து இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. உங்களை ஹேண்டில் பண்றதும் ரொம்ப கஷ்டம். சரியா, உங்களை லவ் பண்றது, உங்களை ஹேண்டில் பண்றது, உங்க கூட இந்த வாழ்க்கையை எடுத்துட்டு போறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா, ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ பாத்தீங்கன்னா தெரியும், நடந்த விஷயங்கள் எல்லாமே ரீகால் பண்றாங்க. நான் எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, சூழ்நிலை சரியானதுக்கு அப்புறம் நானே உன்னை தேடி வருவேன், நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வராங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு உங்களை கண்டு கொஞ்சம் பயமும் அவங்களுக்கு இருக்கு. உங்ககிட்ட வந்தா இந்த மாதிரி இருந்தாதான் என்ன அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜில நீங்க இருக்கீங்க. அதுவே அவங்க பயப்படுறாங்க. உங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியல, உங்ககிட்ட எப்படி பேசுறது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. சரிங்களா, ஸ்மோக் அண்ட் மிரர்ஸ். சரி, அப்படிங்க பேச வர்றாங்க அப்படின்னா பழையபடி பேட்டர்ன்ல போய் மாட்டிக்காதீங்க. என்ன, ரொம்ப கிளியரா இருங்க. மறுபடியும் இவங்க மேனிபுலேட் பண்றதுக்காக வர்றாங்களா, இல்ல உண்மையிலேயே லவ் காமிக்க வர்றாங்களா, இல்ல இப்போதைக்கு இந்த மிஸ்ஸிங் எனர்ஜி, இந்த எம்டி ஸ்பேஸ ஃபில் பண்றதுக்காக வர்றாங்களா. ஒரு வெற்றிடம் வந்து அவங்களுக்கு உருவாகிடுச்சு. கண்டிப்பா அவங்க ஹார்ட்ல எப்பயுமே ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருக்கு, நீங்க இல்லாம. அது அவங்க நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்ப. சோ அவங்க வந்து பேசுறது மூலியமா, அவங்க மேனிபுலேட் பண்றது மூலியமா, அவங்க ரொம்ப இனிமையா ஸ்வீட்டா பேசுவாங்க இல்லையா, ஐ லவ் யூ, நீ ரொம்ப பிடிக்கும், நீ தான் எல்லாமே, இந்த மாதிரி பேச்சுல வந்து நீங்க மயங்கிடாதீங்க. மறுபடியும் பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகாதமா பாத்துக்கிறது வந்து உங்க கையில தான் இருக்கு. சோ இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் அதிகமா போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு, அதான் நான் முதலே சொன்ன மாதிரி சொல்யூஷன் வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. ஏன்னா உங்க ஆழ் மனதுல வந்து நீங்க உள்ளுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனை, நிறைய வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா, உங்களையவே நீங்க கேள்வி கேட்டு, உங்களையவே நீங்க உங்க மேல உங்களுக்கு கோபம் இருக்கு, உங்க மேல ஒரு வெறுப்பு இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஆச்சு, நீங்க நான் பண்ணதெல்லாம் இவ்வளவு தப்பு அப்படிங்கிற மாதிரி. பட் உங்க பர்சனோட இப்ப பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்ககிட்ட இமோஷனலா பேசுறதுக்காக வருவாங்க. பட் மேனிபுலேஷன் நிறைய நடக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், உன்னை மிஸ் பண்ணிடுவோமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இத்தனை நாள் சொசைட்டிக்கு பயந்துகிட்டு நான் உன்னை வந்து ப்ரையாரிட்டி கொடுக்காம விட்டுட்டேன். உன்னை நான் எப்பயுமே வந்து ஒரு ஆப்ஷனா ட்ரீட் பண்ணினேன். இனி வந்து சீக்கிரம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க எனர்ஜி வந்து அவங்க ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னாலும் பாத்துக்கலாம், நீ வேணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க. பட் அது இப்ப இந்த சைலண்ட பிரேக் பண்றதுக்காக, இந்த சைலன்ஸை பிரேக் பண்றதுக்காக கூட அவங்க அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து வரலாம். இப்போதைக்கு நீ என்கிட்ட பேசினா போதும். அதான் சொல்றேன், மறுபடியும் அவங்க வரும்போது அவங்களோட மோட்டிவ் என்ன நோக்கத்துக்காக வர்றாங்க, எந்த மாதிரி பேசுறாங்க, மேனிபுலேஷன் நடக்குதா, அது வந்து நீங்க பார்த்து கிளியரா பாத்துக்கணும். நீங்க டோன்ட் பி ஃபூல்டு பை அப்பியரன்ஸ். அவங்க அழுகுறாங்க, அவங்க கெஞ்சுறாங்க, அவங்க பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அப்பியரன்ஸ் பார்த்தோ, அவங்க பேச்சுலயோ நீங்க நம்பிட வேண்டாம். சோ இது இவங்க கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அஷூரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம், ஒரு கமிட்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம், நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அது கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. சரி, வேற என்ன உங்க பர்சன் சொல்ல ஆசைப்படுறாங்க? எஸ், கண்டிப்பா அவங்க வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. கண்டிப்பா வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதுல வந்து எந்த இதுவும் கிடையாது. இதுல நிறைய பேருக்கு வந்து எக்ஸ் வந்து உள்ள வர மாதிரி தெரியுது. இதுல கன்னி, மகரம், ரிஷபம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா. எஸ், கேப்ரிகான், விர்கோ அண்ட் டாரஸ் இது எல்லாமே இருக்கு. ஸ்கார்பியோ, விருச்சகம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. விருச்சகம் ரொம்ப அதிகமா இருக்கு.
உங்க பர்சன் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இவங்க ஆக்சுவலா என்னன்னா, நான் அததான் நான் சொல்றேன். நல்லா கிளியரா கேட்டுக்கோங்க. இவங்க மைண்ட் வந்து பிராக்டிகலா தான் திங்க் பண்ணுது. இன்னும் அவங்க மாறல. பட் இப்ப மேனிபுலேஷன் நடக்கும். அவங்க எமோஷனலா பேச வர்றது வந்து உங்க லைஃப்குள்ள வர்றதுக்காக. சரியா? நீங்க இப்ப அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக. பட் இன்னும் அந்த ஈகோ, அந்த டாமினன்ட் இருக்கு. இன்னும் சொசைட்டி மேல இருக்கிற பயம் அதெல்லாம் இருக்கு. இவங்க இன்னொன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ஸ்லோவா தான் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இனி எடுக்கிற ஸ்டெப் வந்து நிறைய யோசிச்சு பிளான் பண்ணி தான் அந்த ஸ்டெப் எடுப்பாங்க. பட் அவங்களுக்கு பயம் இருக்கு. நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற பயம் நிறைய இருக்கு. அதனாலயே அவங்க பேசுறது வந்து பார்த்து பார்த்து ரொம்ப கால்குலேட்டிவா தான் பேசுவாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மிக்ஸ்டு சிக்னல்ஸ் இதுலயும் கொடுக்கும். இவங்க உண்மையாவே நம்ம கிட்ட இந்த மாதிரிதான் பேசுறாங்களா, உண்மையாவே அன்பு இருக்கா, இல்ல மறுபடியும் ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் உங்களுக்கு தோணும். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போகணுங்கிறதுல அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. கண்டிப்பா அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போகணும். இல்ல எக்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். ஆல்ரெடி நீங்க லவ் பண்ணிருப்பீங்க, இல்ல உங்க பழகி இருந்திருப்பீங்க. அந்த பர்சனா கூட இவங்க இருக்கலாம். அந்த பர்சன் உள்ள வர மாதிரி சில பேருக்கு அந்த பர்சன் எக்ஸ் உங்க உள்ள வர மாதிரி இருக்கு. சம் கர்மா வந்து பினிஷ் ஆகாத கர்மா வந்து அவங்க திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்கு எக்ஸ் மூலமா. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கும் உங்க எக்ஸுக்கும் வந்து சம் அன்பினிஷ்டு கர்மா ஏதோ பிசினஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக வந்து எக்ஸ் வர மாதிரி தெரியுது. ஆல்ரெடி லவ் பண்ணவங்க, ஆல்ரெடி உங்க லைஃப்ல இருக்கிறவங்க. இது வெரி ஃபியூ எனர்ஜிஸ், எல்லாத்துக்குமே கிடையாது. இப்ப இந்த பர்சன் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எனர்ஜி எனக்கு நல்லா தெரியுது. ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு உங்களுக்கு மேனிபுலேஷன் நிறைய நடக்கும். எஸ், வார்த்தையில இமோஷனலா உங்களை பிளாக்மெயில் பண்றது, நிறைய லவ் இருக்கிற மாதிரி காமிக்கிறது, நீங்க என்ன சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்க, அந்த மாதிரி மேனிபுலேஷன் ஷியோரா நடக்கும் இவங்க வரும்போது. ஆனா எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்தது எடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கறதுல மட்டும்தான் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. சரி, நான் உங்களுக்கான சில சயின்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு சில சயின்ஸ் கொடுத்தா இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகுமாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும். இதுல ஏதாவது ஒரு சைன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. பாக்குற வியூவர்ஸ் உங்களுக்கான சைன். சரி, ஒரு விஷயம் சொல்றேன். இதுல என்னன்னா, நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல சைலண்டா தான் இருக்கீங்க. ஆப்வியஸா அது தெரியுது. அமைதியா இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ப இருந்து இவங்க உங்க பர்சனோட தாட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து வெளியில போக ட்ரை பண்றீங்க. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களால மூவ் ஆன் ஆக முடியல. இதுல இருந்து உங்களால மனசளவுல பிசிக்கலா நீங்க மூவ் ஆகிருக்கலாம், இமோஷனலா கூட நீங்க வந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணலாம். பட் உங்களோட பர்சனோட ஞாபகங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஆர்வம் இருந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. ஆர்வம்னா அவங்க என்ன பண்றாங்க, நான் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, சோசியல் மீடியால ஃபாலோ பண்றது இல்ல, யாராவது மூலமா நீங்க கேள்வி கேட்கறது இல்ல உங்களுக்கே உங்க பர்சன் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வேற யாராவது மூலமா உங்க பர்சனை பத்தி ஏதாவது சைன் காமிக்கிறது. சோ இப்ப கரண்ட்ல நான் சொல்றேன், உங்க பர்சன் மேல கொஞ்சம் இமோஷனலா ஆகிருக்கீங்க. பட் நல்லாவே தெரியுது ஹீல் ஆகுறீங்க. ஆனா இது ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்க. ஹீலிங்னா வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்கும் இல்லையா, அந்த மறந்துட்டு மூவ் ஆன் ஆகி போறது, அந்த டிரான்சிஷன்ல இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம் தான். ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்கு. இந்த கனெக்ஷன் ஒரு ஸ்ட்ராங், நான் என்னதான் மூவ் ஆன் ஆகி போனாலும் இந்த கனெக்ஷன் எப்படியும் வந்து என்கிட்ட திரும்ப வந்து சேர்ந்துரும், எப்படி என்கிட்ட கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்ல தான் வந்து நீங்க போறீங்க. ஆனா இதுலயே ஸ்டக் ஆகி, அதாவது ஸ்டக் ஆகினா மனசளவுல நீங்க ஸ்டக் ஆகிதான் இருக்கீங்க. உங்க பர்சனோட ஞாபகம் இல்லாம எல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா அந்த ஞாபகங்கள் அடிக்கடி வருது. ஆனா லைஃப்ல வந்து ஸ்டக் ஆகாம அடுத்தது நம்ம மூவ் ஆன் ஆகலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது உங்களே பாக்குறது, உங்க மேல போக்கஸ் பண்றது, அந்த மாதிரி போறது. பட் சைட் பை சைடு நீங்க வந்து உங்க பர்சனையும் கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், அவங்க என்ன பண்றாங்க, நீங்க சோசியல் மீடியால யாரோ மாறி மாறி வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கு. நீங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து நீங்க கிளம்பி போறீங்க. ஆனா உங்க பர்சனோட ஞாபகங்கள் அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு நிம்மதியை தேடி போறீங்க. ஸ்டார் வந்திருக்கு. ஏதோ ஒரு நிம்மதி, ஏதோ ஒரு எனக்கு நிம்மதியா இருந்தா போதும், எனக்கு இந்த பர்சன் வேணாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு நிம்மதியா இருந்தா போதும், நான் பர்சன் நினைவுகள்ல நான் வாழ்ந்துக்கிறேன், இல்ல நியூ பர்சன் வந்தாலும் ஓகே, அந்த மாதிரிதான் இருக்கீங்க. பட் ஹீல் மட்டும் நல்லா ஆகுறீங்க. உங்க லைஃப வந்து முதல்ல வந்து ரொம்ப இமோஷனலா இருந்தீங்க. இப்ப வந்து கொஞ்சம் பிராக்டிக்கலாவும் லாஜிக்காவும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சரியா? இதுல வந்து மிதுனம், துலாம், கும்பம் அதிகமா இருக்கு. லீப்ரா, அக்வாரியஸ், ஜெமினாய் இதெல்லாம் அதிகமா இருக்கு.
உங்க பர்சனோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு நம்பிக்கை. நான் அப்படியே சொன்னேன் இல்லையா, நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. எஸ். இப்ப ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, நான் ஆரம்பத்துல இருந்து சொன்ன மாரி, உங்க லைஃப்ல வந்து நீங்க ஆக்டிவா தான் இருக்கீங்க. சரிங்களா? அடுத்தடுத்து போயிட்டு இருக்கீங்க. ஆனா ஜக்லிங் இருக்கு. இதுல நெறைய வந்து பிரச்சனைகள் இருக்கு. சொசைட்டி ப்ராப்ளம் இருக்கு. அதுதான் இங்க ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுதான் உங்களுக்கு ரொம்ப வந்து தூங்க விடாம பண்ணுது. நானும் என் பெர்சனும் இவ்ளோ லவ் பண்றோமே! ஆனா ஏன் எங்க 2 பேத்தையும் சேர்த்த முடியலன்னு சொல்லிட்டு நெறைய யோசிக்கிறீங்க. ஒரு நிம்மதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, நெறைய லவ் காமிச்சிருக்காங்க இல்லையா? உங்க பெர்சன் உங்ககிட்ட ஆக்ஷன் எடுத்து வரமாட்டேங்கிறாங்கங்கிறது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வலி கொடுக்குது. இவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு ஒரு நாள் வந்து யோசிச்சீங்கன்னா, இன்னொரு பக்கம் வேணாம் நம்ம தேவையில்லாம இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இதுல நிறைய டிஃபரன்சஸ் வேற இருக்கு. ஏஜ் டிஃபரன்ஸ், ஏதாவது காஸ்ட் டிஃபரன்ஸ், ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு நிலைமையில வந்து மாட்டிட்டு இருக்கிறதுனால, இது என்னன்னா நீங்க நிறைய அன்பு கொடுத்துட்டீங்க, நிறைய அன்பு கொடுத்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச உங்க பெர்சன் உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்க. அந்த அன்பெல்லாம் இப்ப ரொம்ப மிஸ் பண்றீங்க. அது வந்து இந்த ஒரு ஒரு குழந்தைத்தனமான ஒரு எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். நான் வந்து எப்படி ஃபீல் பண்றேங்கன்னா, நான் வந்து என்னை லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, டு பி லவ்டு. சரிங்களா? உங்களை லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு, எஸ்பெஷலி இந்த பெர்சன் காமிச்ச லவ் வந்து உங்க வேற யார்ட்டையுமே உங்களுக்கு கிடைக்காதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. இல்ல கடகம், இல்ல விருச்சகம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. விருச்சகம், கடகம், மீனம், விருச்சகம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இப்ப இந்த பெர்சன் கூட உங்களுக்கு, அதான் நான் கரண்ட்ல வந்து உங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்கதான் செய்யுது. ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் ரொம்ப மிஸ் பண்றீங்க. இதுல வெட்டிங், கல்யாணங்கிறது ஒரு பெரிய பிளாக்கேஜா இருக்கு. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கு. கண்டிப்பா நீங்க யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். வேற ஆப்ஷனே கிடையாது. உங்களை லவ் பண்ணாதான் உங்க பெர்சன் உங்களை தேடி வருவாங்க. சோ ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, அஃபர்மேஷன், உறுதிமொழி எடுத்துக்கோங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. அது நான் சொல்ற மாதிரிதான் டெய்லி வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை வேணுமோ அந்த வாழ்க்கையை வந்து விஷுவலைஸ் பண்ண பண்ண, நீங்க அதை கற்பனை பண்ண பண்ண யூனிவர்ஸ் வந்து அது ரொம்ப அழகா ப்ராசஸ் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். பட் அது உங்ககிட்ட கொண்டு வரும்போது நீங்க ரிசீவிங் மோட்ல இருக்கணும். நீங்க அதை வாங்கிக்கிற அளவுக்கு நீங்க ஹை வைப்ரேஷன்ல இருக்கணும். அதுக்காக தான் வந்து யூனிவர்ஸ் சொல்றது, லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்களை நீங்க எப்ப லவ் பண்றீங்களோ, உங்க மேல எப்ப போக்கஸ் கொடுக்குறீங்களோ, உங்களை நீங்க எப்ப ரெஸ்பெக்ட் பண்றீங்களோ, உங்களோட உணர்வுக்கு நீங்க எப்ப மதிப்பளிக்கிறீங்களோ, அப்ப நீங்க எதிர்பார்த்த ஒரு பியூட்டிஃபுல்லான வெட்டிங், கல்யாணம், உங்க பெர்சனோட சேர்றது, யூனியன் எல்லாமே நடக்கும். சோ அங்க நீங்க ஸ்டக் ஆகி இருக்கீங்க பாருங்க, தூக்கம் இல்லாம இருக்கீங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, மிட் நைட்ல தூக்கம் வருது, யூனிவர்ஸே உங்களை தூங்க விட மாட்டேங்குது. சம்டைம்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த பெர்சன்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வேற யார்ட்டையுமே இல்லை. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன்ல போறது ரொம்ப அதை நான் சொன்னேன். இந்த ஒரு மாற்றம் வந்து ஒரு பெரிய கடினமான சூழ்நிலை நீங்க ஃபேஸ் பண்றது. உங்க பெர்சனும் அப்படிதான். உங்க பெர்சனுக்கு ஒரே விஷயம் தான், மனசுல இருக்கிறதுன்னு அவங்ககிட்ட வந்து சொல்லணும். அவங்களுக்கு இப்ப வேற எதுவுமே அவங்க ரொம்ப எல்லாம் யோசிக்கல. நான் வந்து உன்னை லவ் பண்ணலன்னு நினைச்சுட்டு இருக்கேன், பட் நான் அவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கேன் உன்னை தாண்டி என்னால வேற யாரையுமே யோசிக்க முடியாத நிலைமையில இருக்கேன். பட் எனக்கு வார்த்தைகள் இல்ல, உங்ககிட்ட நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. பட் என்னை தப்பா மட்டும் நினைச்சிடாத, இதைத்தான் சொல்றாங்க. என்னை வந்து தப்பா நினைச்சிடாத, நீ எப்படி என்னை நினைச்சுட்டு இருக்கேன்னு தெரியல, அந்த கவலையும் எனக்கு அதிகமா இருக்கு. நானே இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கெடுத்துக்கிட்டனோ, ஸ்பாயில் பண்ணிட்டனோ அப்படிங்கிற மாதிரியான வலி எனக்கு ஏற்படுத்துது. உன்னோட பிஹேவியர் வேற எனக்கு இன்னும் அதிகமான வலி கொடுக்குது. உன்னை மிஸ் பண்ணிடுவோமோன்னு ரொம்ப பயப்படுறேன், இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க ரொம்ப ரொம்ப அதிகமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சோ வியூவர்ஸ், இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.